Hi everyone, welcome to our YouTube channel திறம்பட கற்றல் சிவில் இன்ஜினியரிங் அகாடமி. இன்றைக்கி நாம் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் டாப்பிக்கில் பார்ட் 2 வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு பார்ட் 2 வீடியோ இதோட கண்டினியூஷன் வந்து பாருங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ரெகுலராக நாங்கள் கொடுக்குற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப் டு டேட்டுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் வந்து சோர்சஸ் ஆஃப் வாட்டர் வந்து என்ன, எப்படி ஃப்யூச்சர் பாப்புலேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன், ஃப்யூச்சர் பாப்புலேஷன் எப்படி இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் வாட்டர் டிமாண்ட், வாட்டரோட எவ்வளோ நமக்கு வாட்டரோட அவைலபிலிட்டி இருக்குது, வாட்டர் நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும். ஸோ வாட்டர் டிமாண்ட் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். வாட்டர் டிமாண்ட் இப்போ இருக்கிறனால தான் நம்ம டீசாலினேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், சோர்சஸ் ஆஃப் வாட்டரில் நான் வந்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, டீசாலினேஷன் ப்ராசஸ் அண்ட் ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் வந்து நம்ம பண்ணுறோம். வேஸ்ட் வாட்டரை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். அதுக்கு என்ன காரணம்? வாட்டர் டிமாண்ட் வந்து இருக்கிறனால தான். ஸோ வாட்டர் டிமாண்ட் வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, எங்கேருந்து வாட்டர் வந்து டிமாண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃப்ரம் டொமஸ்டிக் நம்ம ரெசிடென்சியல்லேருந்து தான் வந்து இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டோட்டல் வாட்டர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் மே பி டிவைடட் இன்டு தி ஃபாலோயிங் 5 கேட்டகரிஸ். 5 கேட்டகரிஸாக வந்து டிவைட் வந்து பண்ணுறாங்க வாட்டர் டிமாண்டை. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா ரெசிடென்சியல் ஆர் டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட், செகண்ட் ஒன் இண்டஸ்ட்ரியல் வாட்டர் டிமாண்ட், அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் கமர்ஷியல் வாட்டர் டிமாண்ட், fourth one demand for public uses, and fifth one fire demand, and last one water system losses. நம்ம ரெசிடென்சியலில் வாட்டர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், அங்கே எப்படி வாட்டர் நமக்கு டிமாண்ட் ஆகுது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து என்னென்னா இண்டஸ்ட்ரி. ஸோ மெனி இண்டஸ்ட்ரீஸ் வந்து எல்லா சிட்டிலையும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இருக்குண்ணா டே பை டே. முன்னாடிலாம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருந்துச்சு. இப்போ இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அந்த இண்டஸ்ட்ரியில் வாட்டர் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண நமக்கு வந்து வாட்டர் டிமாண்ட் ரொம்ப ட்ரிங்கிங் வாட்டர் டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஸ்டிடியூஷனல் கமர்ஷியல். அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் கமர்ஷியல் வந்து யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பப்ளிக். அதர் தென் பப்ளிக் வந்து நம்ம பப்ளிக்லாம் வந்து எப்படி வந்து வாட்டர் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ வாட்டர் வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஒன் ஃபயருக்கு அதே மாதிரி நமக்கு அடிக்கடி வந்து ஃபயருக்கு வந்து தேவைப்படலைனாலும் பட் ஒன் டைம் நம்ம ஃபயருக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னா, நம்ம ஆல்மோஸ்ட் அவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணாத வாட்டர் எல்லாமே அந்த ஒன் டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அதுதான் ஃபயர் டிமாண்ட். நெக்ஸ்ட் வாட்டர் சிஸ்டம் லாஸ். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது போக வாட்டரை வந்து எப்படி நம்ம லாஸஸ் மூலமாக எப்படி வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணுறோம், அதுதான் வந்து வாட்டர் சிஸ்டம் லாஸஸ். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக அடுத்தடுத்து நம்ம என்னென்னு வந்து பார்க்கலாம் ஸ்லைட்ஸில். இல்லை ஃபஸ்ட் ஒன் வந்து என்னென்னா ரெசிடென்சியல் ஆர் டொமஸ்டிக் டிமாண்ட். இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும் காம்படிட்டிவ் எக்ஸாமில். இது ரிலேட்டடாக என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸில் இது ஒன் ஆஃப் தி கொஸ்டின். சாரி, நம்ம பெர் டே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், பெர் டேக்கு பெர் பர்சன் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம், அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா பெர் டே பெர் பர்சன் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம பண்ணுறோம். அதில் நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ண தான் வந்து செய்கிறோம். அதில் டோட்டலாக நம்ம எவ்வளோ வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி as per IS 117/1993 கோட் படி என்ன சொல்கிறாங்கன்னா 135 லிட்டர் பெர் ஹெட் பெர் டே. மேலே அந்த டேபிளில் வாட்டர் ரெக்வயர்டுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். L bar H bar D னா வந்து என்ன அர்த்தம்னா லிட்டர், L ஃபார் லிட்டர், H ஃபார் ஹெட், D ஃபார் டே. யூனிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் அந்த ஹச்சுக்கு பதிலாக சம்டைம்ஸ் சியும் வந்து கொடுப்பாங்க. சீனா வந்து என்னென்னா பெர் கேபிட்டான்னு அர்த்தம். பெர் கேபிட்டானாலும் பெர் ஹெட்டை தான் குறிக்கிறாங்கன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் பி கொடுப்பாங்க, ஓபி. அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா பெர் பர்சன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பெர் பர்சன் பெர் டேக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லிட்டர் யூஸ் பண்ணுறோம். இது எப்பயுமே நீங்கள் மறக்கக்கூடாது கைஸ். 135 லிட்டர் பெர் ஹெட் பெர் டே வந்து நம்ம வந்து யூஸ் வந்து பண்ணுறோம். அதில் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அது 135 எப்படி டிவைட் பண்ணால் எப்படி நம்ம எதுக்கு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. பாத்திங்க்கு வந்து 55 லிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். வாஷிங் ஆஃப் க்ளோத்ஸ்க்கு வந்து 20 லிட்டர்ஸ், ஃப்ளஷிங் ஆஃப் வாட்டர் க்ளோசெட்டுக்கு 30, வாஷிங் தி ஹவுஸ்க்கு 10 லிட்டர்ஸ், வாஷிங் தி யுட்டென்சில்ஸ்க்கு 10 லிட்டர்ஸ், அதே மாதிரி குக்கிங்க்கு 5, ட்ரிங்கிங்க்கு 5 வந்து யூஸ் பண்ணுறோம். இது எல்லாத்தையுமே டோட்டலாக நம்ம ஆட் பண்ணோன்னா 135 லிட்டர் பெர் ஹெட் பெர் டே வந்து நம்ம டொமஸ்டிக்கில் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து பண்ணுறோம்.
அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரியல் வாட்டர் டிமாண்ட். அதே மாதிரி இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி வந்து பார்க்கும்போது பெர் டேக்கு எவ்வளோ லிட்டர் வந்து பெர் கேபிட்டா வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி வேரி வந்து ஆகும், கான்ஸ்டண்ட்டாக நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் 135 லிட்டர்ஸ் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த 135 லிட்டர்ஸ் வந்து நார்மலாக இருக்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்மால் ஏரியாவுக்கு டெவலப் ஆகாத ஒரு ஸ்மால் ஏரியாஸில் யூஸ் பண்ணுற பீப்புள் வந்து 135 லிட்டர்ஸ் வந்து யூஸ் வந்து பண்ணுறாங்க. இதுவே வந்து டெவலப்டு கொஞ்சம் ரிச்சாக இருக்க பீப்புள் வந்து இதை விட இன்னும் ஜாஸ்தியாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப் டு 200 லிட்டர்ஸ் வரைக்கும் வந்து போகும். ஸோ அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலுக்கு வாட்டர் டிமாண்ட் அப்படி தான் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி வந்து வேரி வந்து ஆகணும்னு வந்து சொல்கிறாங்க. அஸ் பர் ஐஎஸ் கோடு படி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் நார்மல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 50 லிட்டர்ஸ் பெர் கேபிட்டா பெர் டே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வந்து சொல்கிறாங்க. அதுவே இண்டஸ்ட்ரி சிட்டிஸாக வந்து இருந்துச்சுன்னா 15 இருக்கிறது வந்து 450 லிட்டர்ஸ் பெர் கேபிட்டா பெர் டே வரைக்கும் இன்க்ரீஸ் வந்து ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அது மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்து வேரி ஆகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அது மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோ லிட்டரில் நம்ம யூஸ் பண்ணுன்றது இந்த டேபிள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டேபிள் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து கேட்கலாம். ஸோ இந்த டேபிள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டேபிளை வந்து எல்லோரும் நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஸோ 3 கேட்டகரிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஒன்று இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க, எவ்வளோ வாட்டர் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோ லிட்டரில் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து என்னது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து பெர் யூனிட் வந்து என்னென்னா வெஹிக்கிள் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 40 கிலோ லிட்டர்ஸ் வந்து யூஸ் வந்து பண்ணுறோம். அதே மாதிரி டிஸ்டிலரியில் கிலோ லிட்டர், அதுக்கு வாட்டர் ரேஞ்ச் வந்து 122 to 170. நெக்ஸ்ட் ஃபெர்டிலைசர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டன் யூனிட்டு வாட்டர் ரெக்வயர்மெண்ட் 80லேருந்து 200 வரைக்கும். அதே மாதிரி லெதர் இண்டஸ்ட்ரிக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் 40 கிலோ லிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அதே மாதிரி யூனிட் ப்ரொடக்ஷன் வந்து 10 பேசிஸில் தான் வந்து சொல்கிறாங்க. 200 to 250 லிட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரி தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே ரொம்ப வந்து லார்ஜாக வந்து நம்ம வந்து வாட்டர் ப்ரொடக்ஷன் வந்து வாட்டர் ரெக்வயர்மெண்ட் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ பேப்பர் யூசேஜை வந்து நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ரெடியூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் வாட்டர் யூசேஜும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீஸை வந்து கட் பண்ணுறதும் ரெடியூஸ் ஆகும், வாட்டர் யூசேஜும் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ பேப்பர் எல்லாமே இப்போ வந்து சாஃப்ட் காப்பியாக வந்து நமக்கு ஆன்லைன் எல்லாமே வந்து மாறிட்டு வந்து வந்துட்டுருக்கு. அது ரொம்ப நல்லது தான். ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய ட்ரீஸும் வந்து கட் பண்ணாமல் வந்து இருப்பாங்க. அட் த சேம் டைம் வாட்டர் ரெக்வயர்மெண்ட்டும் நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ பேப்பர் வந்து இன் டன் ப்ரொடக்ஷன் 200 to 400. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெக்ஸ்டைல் டன் யூனிட் ப்ரொடக்ஷன் 80 to 140 வந்து கிலோ லிட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டேபிள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டேபிள் வந்து எல்லாருமே வந்து மெமரைஸ் கூட பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஸ்டியூஷனல் வந்து பார்க்கும்போது இன்ஸ்டியூஷனில் கேட்டகரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்ஸ்டியூஷன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஹோட்டல்ஸும் வரும், ஹாஸ்டல்ஸ் வரும், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், அந்தந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாட்டர் ரெக்வயர்மெண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஹாஸ்பிட்டல் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இன்க்ளூடிங் லாண்ட்ரி இருக்கிற மாதிரி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பெட்ஸ் வந்து எக்ஸீடிங் 100ல் வந்து இருந்துச்சுன்னா, மோர் தென் 100 பெட்ஸ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்துச்சுன்னா 450 லிட்டர்ஸ் பெர் ஹெட் பெர் டே வந்து பெர் பெட்டுக்கு கொடுத்துருக்காங்க. பெர் பெட்டுனா கிட்டத்தட்ட பெர் பர்சன் தான், பெர் பெட்டுக்கு ஒரு பர்சன் வந்து இருப்பாங்க. 450 லிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் பெட்ஸ் நாட் exceeding 100 more than 100க்குள்ளே வந்து இருக்கும்போது 340 லிட்டர்ஸ் பெர் ஹெட் பெர் டே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஹோட்டல்ஸ்னால் லாட்ஜஸ் வந்து இருக்குல்ல, அங்கே வந்து 180 லிட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹாஸ்டல் வந்து கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் டொமஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணுறது தான், 135 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நர்ஸ் ஹோம் அண்ட் மெடிக்கல் குவார்ட்டர்ஸ் 135, போர்டிங் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் 135, ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பெர் சீட்டுக்கு 70 லிட்டர்ஸ் பெர் ஹெட் பெர் டே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏர்போர்ட்ஸ் அண்ட் சீ போர்ட்ஸில் 70 லிட்டர்ஸ் பெர் ஹெட் பெர் டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதோட கண்டினியூஷன் ஆகுது. ஜங்ஷன் ஸ்டேஷன்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸில் வந்து 70 லிட்டர்ஸ் பெர் பர்சன் யூஸ் பண்ணுறாங்க. டெர்மினல் ஸ்டேஷன்ஸ் வந்து 45. டெர்மினல் ஸ்டேஷனாக ஜங்ஷன்ஸ் வந்து கிடையாது, ஒன்லி வந்து அந்த
கிராசிங்ஸ் அது மட்டும்தான் வந்து இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணுறது. டே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், ஆஃபீஸஸ், நெக்ஸ்ட் ஃபேக்ட்ரிஸ், சினிமா, கன்சர்ட் ஹால்ஸ் அண்ட் தியேட்டர். சினிமா கன்சர்ட் ஹால்ஸ்னால் பெர் சீட் பேசிஸ் தான். அங்கே வந்து 15 லிட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வந்து இங்கே கேட்டகரிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பப்ளிக் யூஸ், பப்ளிக் டிமாண்ட். பப்ளிக்னா வந்து நம்ம நீங்கள் பப்ளிக்னா அதில் என்ன எவ்வளோ எப்படி வாட்டர் வந்து நமக்கு யூசேஜ் வந்து இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பப்ளிக்கில் வந்து என்னென்னா நிறையா வந்து இருக்குது. பப்ளிக் பார்க்ஸ் இருக்குது, கார்டனிங் இருக்குது, டாய்லெட்ஸ் இருக்குது, நிறையா வந்து இருக்கும்போது அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இது பண்ணுறாங்கன்னா 20 லிட்டர்ஸ் பெர் கேபிட்டா பெர் டே வந்து யூஸ் பண்ணுறாங்க. பப்ளிக் பார்க்ஸில் வந்து வாஷ் பண்ணுறது, நிறைய ஃபவுண்டெயின்ஸ்லாம் வந்து இருக்கும், அதுக்கு யூஸ் பண்ணுற வாட்டர் எல்லாமே சேர்த்து தான் வந்து 20 லிட்டர்ஸ் பெர் கேபிட்டா பெர் டே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கேட்டகரிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ரோட் வாஷிங்க்கு வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்னா 5 லிட்டர் பெர் கேபிட்டா பெர் டே வந்து யூஸ் பண்ணுறாங்க. சானிடேஷனுக்கு 3 to 5, பப்ளிக் பார்க்ஸில் வந்து 2 to 3, ஃபயர் ஃபைட்டிங்க்கு வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபார்முலா பேஸ். அடுத்து நீங்கள் அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு தெரியும். ஃபயர் டிமாண்ட் வந்து என்ன டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் வந்து கேல்குலேட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு டேர்ம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபயர் டிமாண்ட் அந்த ஃபார்முலாவுக்கு உண்டான டேர்ம்ஸ் வந்து இந்த ஸ்லைடில் வந்து வந்துருச்சு, சாரி. ஸோ ஃபயர் டிமாண்ட் ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபயர் டிமாண்ட். ஃபயர் டிமாண்ட் வந்து என்னென்னா நமக்கு திடீர்னு வந்து ஒரு சீரியஸ் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வைக்கும்போது நம்ம எப்படி இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு ஒவ்வொரு பப்ளிக் யூசஸ்க்கெலாம் நமக்கு வாட்டர் எவ்வளோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோமோ, ஃபயருக்கு ஒட்டுமொத்தமாக எல்லா வாட்டருமே வந்து அந்த பர்டிகுலர் டயத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில். ஸோ மச் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இங்கே வந்து வேஸ்ட் வந்து ஆகும். ஸோ இதுக்கு வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு வேரியஸ் ஃபார்முலாஸ் வந்து இருக்குது. இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வரும். குச்லிங்ஸ் ஃபார்முலானா என்னன்னு வந்து கேட்பாங்க. இல்லைனா ஃபார்முலா கொடுத்துட்டு இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா there are 5 ஃபார்முலாஸ் வந்து ஃபயர் டிமாண்ட் கீழே ஃபயருக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணலாம் அதை பேஸ் பண்ணி என்னென்ன ஃபார்முலா வந்து இருக்குன்றது இந்த டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா அமெரிக்கன் இன்சூரன்ஸ் அசோசியேஷன் நேஷனல் போர்ட் ஆஃப் ஃபயர் அண்டர்ரைட்டர்ஸ் ஃபார்முலா. மோஸ்ட்டாக நிறைய புக்கில் வந்து என்னென்னா நேஷனல் போர்ட் ஆஃப் ஃபயர் அண்டர்ரைட்டர்ஸ் ஃபார்முலா தான் இந்த நேம் தான் வந்து இருக்கும். இந்த அமெரிக்கன் இன்சூரன்ஸ் இந்த நேம் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் இந்த நேஷனல் போர்ட் ஆஃப் ஃபயர் அண்டர்ரைட்டர்ஸ் ஃபார்முலா இதை மட்டுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். இதுக்கு என்ன ஃபார்முலானா Qன்றது டிஸ்சார்ஜ், எல் பெர் மினிட்ல வந்து கொடுத்துருக்காங்க யூனிட்டு, ஈக்குவல் டு 4637 ரூட் ஆஃப் பி 1 - 0.01 டு ரூட் பி. பி வந்து என்னென்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1000, பீன்றனா பாப்புலேஷன். ஓகே, செகண்ட் ஒன் இஸ் குச்லிங்ஸ் ஃபார்முலா. Q ஈக்குவல் டு Qனா டிஸ்சார்ஜ், அதுதான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும். டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட் வந்து லிட்டர் பெர் மினிட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Q ஈக்குவல் டு 3182 ரூட் பி. நெக்ஸ்ட் ஃப்ரீமேன்ஸ் ஃபார்முலா Q ஈக்குவல் டு 1136 P/5 + 10. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லைனா F ஈக்குவல் டு 2.8 ரூட் பி. இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். And next fourth one is Ministry of Urban Development manual formula. Q ஈக்குவல் டு 100 ரூட் பி. ஃபார் பி வந்து greater than 50,000 ஆகிருக்கும் போது நம்ம இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்முலா 5663 ரூட் பி. இதுதான் வந்து இது எல்லாமே வந்து ஃபயர் டிமாண்ட். நம்ம ஃபயருக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார்முலா வந்து இது பண்ணுறோம். இந்த ஃபார்முலா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதையும் நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் வந்து வரும். And next last one is water system losses. வாட்டரை வந்து நமக்கு இப்போ வரைக்குமே வேணும்னா ஒவ்வொரு கேட்டகரிஸாக நம்ம டிவைட் பண்ணிட்டோம். இப்போ பப்ளிக் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஃபயருக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணுறோம், இன்ஸ்டிடியூஷனல் டொமஸ்டிக் எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் தவிர்த்து வாட்டர் வந்து எப்படி வந்து லாஸ் ஆகுது, அதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ எப்படிலாம் வந்து வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகும், ஃப்ரம் ஒன் ஏரியா டு அனதர் ஏரியா வாட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ரிசர்வாயரில் ஏதாச்சும் ஓவர்ஃப்ளோ லீக்கேஜ் இருக்கும்போது வந்து ஆகும். சர்வீஸ் பைப்பில் கனெக்ஷன் கரெக்டாக இல்லாமல் இருந்தாலும் கன்சியூமர்ஸ் வந்து அவங்களுக்குரிய அந்த பைப்லைன்ஸ் கரெக்டாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணும் போது இருக்கும். வாட்டர் மீட்டரில் வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்கும்போது, நெக்ஸ்ட்டு வந்து இல்லீகலாக வந்து வாட்டர் வந்து தெஃப்ட் பண்ணுறது, இது மாதிரி வந்து இருக்கும்போது வாட்டர் வந்து நமக்கு தேவையில்லாமல் லாஸஸ் வந்து ஆகும். இதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் வந்து கேட்பாங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வாட்டர் லாஸஸில் வந்து நமக்கு அதுக்குன்னு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அது நம்ம அடுத்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்.
அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் வந்து என்னென்னா பெர் கேபிட்டா டிமாண்ட். இந்த பெர் கேபிட்டா டிமாண்ட்னா என்னன்னு வந்து கேட்பாங்க ஒன் வேர்டில். பெர் கேபிட்டா டிமாண்ட்னா வந்து என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெசிடென்சியலுக்கு வந்து நான் சொன்னேன், பெர் டேக்கு பெர் பர்சன் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுதான் பெர் கேபிட்டா டிமாண்ட். அதுக்கு வந்து அதுக்கு ஒரு வேளை தியரியாகவும் கேட்கலாம், இல்லை இந்த ஃபார்முலாவும் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இட் இஸ் த ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் டெய்லி வாட்டர் ரெக்வயர்டு பை ஒன் பர்சன். டெய்லி ஒன் பர்சனுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது, அதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிரும், டொமஸ்டிக், இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், பப்ளிக், வேஸ்ட் அண்ட் தெஃப்ட், இது எல்லாமே இன்க்ளூட் ஆகி மொத்தமாக இருக்கிறது தான் பெர் கேபிட்டா டிமாண்ட். இதுக்கு சிம்பிள் வந்து ஸ்மால் கியூ வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபார்முலா வந்து என்னென்னா டோட்டல் இயர்லி வாட்டர் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் த சிட்டி இன் லிட்டர்ஸ். அந்த சிட்டியில் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ தேவை, வாட்டர் எவ்வளோ தேவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிட்டரில், அது வந்து வால்யூம் வி வந்து கொடுக்குறாங்க, டிவைடட் பை 365 இன்டூ டிசைன் பாப்புலேஷன். 365 டேஸ் இன்டூ டிசைன் பாப்புலேஷனாக எவ்வளோ நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் வந்து இருக்காங்க, இது கேல்குலேட் பண்ணுறது தான் பெர் கேபிட்டா டிமாண்ட். பெர் டே பெர் பர்சன் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு தேவைப்படுது, தட் இஸ் பெர் கேபிட்டா டிமாண்ட். நெக்ஸ்ட்டு இது ரிலேட்டடாக நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சோர்ஸஸ் ஆஃப் வாட்டரில் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டிமாண்ட் வந்து என்னென்ன டிமாண்ட்ஸ் வந்து இருக்குது, ஸோ அந்த டிமாண்டில் எப்படி நமக்கு பர்சன்டேஜ் வைஸ் எப்படி வந்து வாட்டர் வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த தியரியில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த கொஸ்டின் வந்து என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து என்னது, நான் உங்களுக்கு நடத்தும் போதே சொன்னது தான், இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து காம்படிட்டிவ்ல கேட்பாங்க நான் சொல்லியிருந்தேன். ஸோ த ஆவரேஜ் டொமஸ்டிக் வாட்டர் கன்சப்ஷன் பெர் கேபிட்டா பெர் டே ஃபார் அன் இந்தியன் சிட்டி அஸ் பெர் IS 117/1963 படி மேபி டேக்கன் அஸ் எவ்வளோன்னு வந்து கேட்டிருக்காங்க. பெர் டே நமக்கு பெர் பர்சன் எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்றது. ஸோ இங்கே ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியும், 135 லிட்டர் பெர் கேபிட்டா பெர் டே. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், ஒன்று சி கொடுப்பாங்க, இல்லைனா பி, இல்லைனா ஹச், அது கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம் வேறு யூனிட்டுன்ட்டு. ஸோ லிட்டர் பெர் கேபிட்டா பெர் டே, 135 liter per capita per day, the answer. Next question number 2, water losses in water supply system are assumed as. எவ்வளோ வாட்டர் வேஸ்டேஜில் வாட்டர் லாஸஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வாட்டர் சப்ளை சிஸ்டத்தில் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 15% வந்து நமக்கு வாட்டர் வந்து லாஸ் வந்து ஆகுது. Next question, total water requirement of a city is generally assessed on the basis of. water requirement வந்து நமக்கு எவ்வளோ வந்து ஒரு சிட்டிக்கு வந்து தேவை, அதை எதை பேஸ் பண்ணி வந்து அசஸ் பண்ணுறாங்கன்னு வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் பேஸ் பண்ணியா, இல்லை டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட் பேஸ் பண்ணியா, இல்லை ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட் பேஸ் பண்ணியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஆப்ஷன் கிரேட்டர் ஆஃப் ஏ அண்ட் பி, ஏ அண்ட் பிக்கும் மோர் தென் வந்து கேல்குலேட் பண்ணி இது பண்ணுறாங்களான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து கரெக்டு. மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் பேஸ் பண்ணலை, இல்லை டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட் பேஸ் பண்ணலை, இது ரெண்டும் மோர் தென் வந்து நமக்கு வாட்டர் வந்து, ஏன்னா வாட்டர் வந்து இவ்வளோ தான் தேவைப்படும், மேக்ஸிமம் ஹவரில் தான் தேவைப்படும், இல்லை மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட்லாம் தேவைப்படும் சொல்லி நம்ம கேல்குலேட் வந்து பண்ண முடியாது. எப்பயுமே வந்து பீக் ஃபேக்டர்னு வந்து சொல்லுவாங்க, மேக்ஸிமமாக எவ்வளோ வந்து கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ கிரேட்டர் ஆஃப் ஏ அண்ட் பி இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு சிட்டி வாட்டர் ரெக்வயர்மெண்ட் வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அசஸ் வந்து பண்ணுறாங்க. ஓகே, பார்ட் 2 வீடியோ வந்து சோர்சஸ் ஆஃப் வாட்டரில் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ சோர்சஸ் ஆஃப் வாட்டர் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இந்த 2 வீடியோ வந்து பாருங்கள். இந்த 2 வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் வந்து கொஷின் வந்து கேட்கலாம். எங்கள் வீடியோவை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.